தினசரி பயன்படுத்தும் பொருளில் எவ்வளவு பணம் விரயமாகுது? இதை சேமித்தாலே ஆயிரக்கணக்கில் மிஞ்சும் போலயே. மாத வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக வருவதற்கு வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களும் ஒரு காரணம். அதாவது தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் பயன்படுத்தும் விஷயங்கள் தான் ஆயிரக்கணக்கில் நஷ்டம் ஆகுகிறது. நமது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் விரைவாக செல்லும் நிலையில் பல சிறிய செலவுகள் எவ்வளவு பெரிதாக மாறுகின்றன என்பதை பெரும்பாலும் நாம் கவனிப்பதில்லை. காலை முதல் இரவு வரை பல் துலக்கும் பொருட்கள், சோப்பு, காபி, பால், சிற்றுண்டி, எழுத்து பொருட்கள் என அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் தொடர்ந்து செலவு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஒரு எளிய கணக்கு பார்த்தாலே அதன் தாக்கம் புரியும். தினசரி 2 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கினாலும் மாதம் 180 ரூபாயாகும். வருடத்திற்கு 2000 ரூபாய்க்கும் மேலான தொகை இழப்பாகும். காஃபி, பிஸ்கட், ஜூஸ் போன்றவற்றை சேர்த்துக் கொண்டால் அந்த எண்ணிக்கை பல மடங்கு உயர்கிறது. அதே போன்று பாட்டில் தண்ணீர் வாங்கும் பழக்கம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் செலவாகும் நிலையில் 2 பாட்டில் வாங்கினாலும் மாதத்திற்கு 1200 ரூபாய் செலவாகிறது. ஒரு வருடத்தை பார்த்தால் 14000 ரூபாய்க்கு மேலான தொகை வீணாகுகிறது. வீட்டில் இருந்தே தண்ணீர் நிரப்பிச் செல்லும் பழக்கத்தை வளர்த்தால் இந்த தொகையை எளிதில் சேமிக்க முடியும். பால் கூட தேவைக்கு அதிகமாக வாங்கப்பட்டு வீணாவதாகும். 1 லிட்டர் பாலுக்கான 10 ரூபாய் கூடுதல் செலவு நாள்தோறும் வீணானால் வருடத்திற்கு 3600 ரூபாய் இழப்பாகிறது. அன்றாடம் வீணாகும் தொகையை கணக்கிட்டு பார்த்தால் எவ்வளவு பெரிய சேமிப்பு நமக்கு கையில் இல்லாமல் போகிறது என்பதை உணரலாம். சோப்பு, ஷாம்பு, பல் பேஸ்ட் போன்ற பொருட்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துவது கூட அதே போன்ற விளைவுகளை தருகிறது. ஒரே முறையில் அதிகப்படியான பேஸ்ட் எடுத்தால் அதன் பயன்பாடு வீணாவதோடு பணமும் கசியும். இந்த சிறிய கவனக்குறைவுகள் நீண்ட காலத்தில் பெரும் இழப்பை தருகின்றன. மின்சார சாதனங்களை தேவையின்றி இயங்க விடுவதும் வீணான செலவின் காரணமாகிறது. ஒரு பங்கை பயன்படுத்தாமல் ஆஃப் செய்யாமல் விட்டால் மாதத்திற்கு நூற்றுக்கணக்கான ரூபாய் கூடுதலாக மின்சார கட்டணத்தில் சேர்ந்துவிடும். இதனால் வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான தொகை செலவாகுகிறது. இதற்கிடையே வெளியில் வாங்கப்படும் சிற்றுண்டி பொருட்களும் செலவுகளை அதிகரிக்க செய்கின்றன. வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடிய உணவுகளை வெளியில் வாங்கும் பழக்கம் தேவையில்லாத செலவுகளை உருவாக்குகிறது. ஒரு சிறிய தொகை போல் தோன்றினாலும் அதை வருடக்கணக்கில் பார்த்தால் பெரும் தொகை கையில் இல்லாமல் போகிறது. இதனால் நமது அன்றாட வாழ்க்கையில் தேவையில்லாத வீண் செலவுகளை குறைக்கும் பழக்கத்தை வளர்ப்பது மிக முக்கியமானதாகிறது. அன்றாடம் கவனிக்கப்படாத இந்த சிறிய செயல்கள் மாத முடிவில் மிகப்பெரிய சேமிப்பை உருவாக்கும் திறன் கொண்டவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.